பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 3ஆம் திருமொழி 9ஆம் பாசுரம். மெய் திமிரும் நாண பொடியோடு மஞ்சளும் செய்ய தடங்கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்துரமும் வெய்ய கலைப்பாகி கொண்டு உவளாய் நின்றாள் ஐயா அழேல் தாலேலோ அரங்கத்து அணையானே தாலேலோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதனையே குட்டி கண்ணனாக கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் கலா என் உள்ளம் கவர்ந்தானே, அந்த ஸ்ரீரங்கநாதனையே கண்ணனாக தொட்டிலில் சயனித்திருப்பதாக பெரியாழ்வார் யசோதை பாடுகிறாள். இந்த பாசுரத்தில் கண்ணன்ட்ட சொல்கிறார், உன்னோட சகோதரி விஷ்ணுமாயை வந்திருக்கா, என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கா பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னன்னாக்க அவள் எதில் வந்தாளாம்? ஆண் மான் வாகனத்தில் வாசனை திரவியங்களும் மஞ்சள் பொடியும் கண்ணுக்கு மையும் சிந்துர பொடியும் எல்லாத்தையும் விஷ்ணு துர்கை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறார் கண்ணன் கிட்ட. என்னன்னா, உன்னோட திருமேனில் பூசுவதற்காக வாசனை பொடிகளான கஸ்தூரி, பச்சை கற்பூரம், சந்தனம் எல்லாம் கலந்து கொண்டு வந்திருக்கா. அப்புறம் உன் திருமேனி ஒளி இருக்கு இல்லையா, அது இன்னும் வீசணுங்கிறதுக்காக மஞ்சள் காப்பு பூசுவதற்காக மஞ்சள் பொடியும், அதுக்கப்புறம் செந்தாமரை அதாவது விசாலமான கண் இருக்குது, அதாவது மகாலட்சுமி பார்த்து பார்த்து இவர் கண்கள் அப்படியே சிவந்திருக்கு, அதனால் செந்தாமரை கண்கள் அப்படிங்கிறார். செவ்வரி ஓடிய நீண்ட பெரியவாய கண்கள் சொன்னார்லே, அது மாதிரி பெரிய செந்தாமரை போன்ற கண்ணிற்கு மை கொண்டு வந்திருக்கா. நெற்றியில் திருமணுக்கும் செந்தூர பொடியும் கொண்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் எதில் வந்தா? சீற்றமிக்க ஆண்மானை வாகனமாக கொண்டு கலைப்பாகி அப்படிங்கிறார். ஏன்னா பாகன்கிறது பாகன்னா ஆம்பளையில சொல்லுவா, இவ துர்கை இல்லையா, கலைப்பாகி அப்படிங்கிற பெண்பால்னால வந்து எங்கே நின்றா? உவளாய் நின்றாள். இவளும் அப்படிதான், ரொம்ப கிட்டக்கவும் இல்லை ரொம்ப தள்ளியும் இல்லை, நடுவாக நின்றாள். அப்புறம் சொல்கிறார், தலைவனே சுவாமி அப்படின்னு கூப்பிட்றார். நீ அழலாமா? அழாதே தாலேலோ அப்படின்னு சொல்லிட்டு, அரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் தலைவனே அழேல் தாலேலோ அப்படின்னு பாடுற.